ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 3 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கலாம். 3 நூடுல்ஸும் ஃபுல்லாக உள்ளே இருக்கிறது மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். அது நல்லா கொதி வரட்டும். இப்போ மூடி வச்சுக்கிறேன். சீக்கிரமாக கொதி வரும். அது ஒரு ஸ்டவ்வில் மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது சூடாகட்டும். நான் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட், கார்ன், கேப்சிகம், ரெட், எல்லோ வெங்காயம் எடுத்துக்கிறேன். ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 துண்டு அளவுக்கு கேபேஜ் எடுத்தால் போதும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் வெங்காயம் போட்டுக்கிறேன். கேரட் வேகிறதுக்கு டைம் ஆகிறதுனால வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே நான் ஃபஸ்ட்டு கேரட்டை தான் சேர்ப்பேன். ஸோ இது நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ லைட்டாக வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம கேரட்டை போட்டுக்கலாம். காய்கறி ரொம்ப நைஸாக கட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம நூடுல்ஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் கடிப்பட மாதிரி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பீன்ஸ் போட்டுக்கலாம். இது ஒரு லைட்டாக வதங்கின உடனே அடுத்த காய்கறி போட்டுக்கலாம். அடுத்து நான் கேபேஜ் போட்டுக்கிறேன். இப்படி ஒன்றாவே தான் சேர்க்கணும். ஒரே டைமில் எல்லா காயும் சேர்த்துடாதீங்க. இப்போ கார்ன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வச்சுக்கலாம். காய்கறி நல்லா வேகட்டும். கேப்சிகம் போட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போது அந்த பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம நூடுல்ஸை அதில் போட்டுக்கலாம். அது 2 துண்டாக உடச்சி அப்படி சேர்த்துக்கோங்க. நீல வாக்கிலே பொடி பொடியாக பொடிச்சு போட்டுறாதீங்க. 2 துண்டாக உடைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. 3 பாக்கெட் நூடுல்ஸ் சேர்த்த அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் எதுக்கு சேர்க்கணுன்னா அந்த நூடுல்ஸ் வெந்த பிறகு அது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வேண்டி இப்படி சேர்த்துக்கிட்டால் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது அது ஒட்டாமல் வரும். இப்போ இடையில காய்கறியும் பார்த்துக்கோங்க வெந்திருக்கான்னு சொல்லிவிட்டு. வேகலைன்னா கொஞ்சம் நேரம் கூட மூடி வச்சுக்கோங்க. நூடுல்ஸ் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. நம்ம கையில் இது பண்ணி பார்க்கும்போது ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது அது மசிஞ்சு போனோம். அந்த அளவுக்கு இதில் இருந்தால் போதும். இப்போ நூடுல்ஸ் வெந்துருச்சு. இதை நான் ஒரு அரிப்பில் வச்சு அரித்து அதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு பச்சை தண்ணி, சூடாக இல்லாத தண்ணி, நார்மல் வாட்டர் அதில் சேர்த்து அப்படியே அதை மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கிறேன். அப்போது நூடுல்ஸ் ட்ரை ஆனாலும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அப்படியே இருக்கும். இப்போது காய்கறி வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு டேஸ்ட்டுக்கு வேண்டி. நீங்கள் மிளகு பொடி வேணும் கூட சேர்த்துக்கலாம். அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ நூடுல்ஸு கூட தந்திருக்க அந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் சாஸ் வேணால் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்க்காமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் இந்த நூடுல்ஸு கூட தந்திருக்கிறதுனால அந்த சோயா சாஸை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்க்காமல் இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நூடுல்ஸ் மிக்ஸ் பண்ணுற இதில் தான் அந்த நூடுல்ஸ் உடையாமல் நல்லதாக வரும். அது 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு 2 பக்கமாக இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த நூடுல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அந்த மசால் எல்லா இடத்துலையும் பிடிச்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம எக்கு வேணால் சேர்த்துக்கலாம். நம்ம காய்கறி வதங்கி வந்த டைம்லேயே நம்ம எக்கு சேர்த்து பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு எக் நூடுல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றிக்கலாம். எடுக்கிறதும் இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஒரு ஸ்பூனை வச்சு எடுக்கக்கூடாது. 2 ஸ்பூனை வச்சு அழகாக இந்த மாதிரி எடுத்து வைங்க. இப்போ டேஸ்டியான வெஜிடபிள் நூடுல்ஸ் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.